ஆடிப்பூரம் 2026 இன்றைய தினம் நாம் செய்யும் சில விஷயங்கள் பக்தி என்று நினைத்து கொண்டு செய்யப்படலாம். ஆனால் அவற்றில் சிலவற்றை தவிர்ப்பதே நல்லது என்று நம் பாரம்பரிய வழக்கங்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் ஆடிப்பூரம் அன்று என்ன தானம் செய்ய வேண்டும்? எதை வேண்டுமானாலும் கொடுத்தால் போதுமா? அல்லது அந்த நாளின் ஆன்மீக நோக்கத்திற்கு ஏற்ற தானம் செய்ய வேண்டுமா? இன்னும் முக்கியமாக கடைசியில் நான் சொல்ல போகும் ஒரு விஷயம் தானம் செய்தால் பலன் கிடைக்கும் என்பதை விட தானத்தின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை புரிய வைக்கும். அதனால் இந்த 5 விஷயங்களையும் கடைசி முக்கியமான தகவலையும் தவறாமல் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாவிலை சேனல். இதில் உடல் நலம், இறைநலம் மற்றும் அறிவு சார்ந்த வீடியோக்களை போட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்றைய பதிவு ஆடிப்பூரம் தொடர்பான மிகவும் முக்கியமான விஷயம். ஆடிப்பூரம் என்பது அம்மன் வழிபாட்டிலும் குறிப்பாக ஆண்டாள் வழிபாட்டிலும் முக்கியத்துவம் பெறும் நாள். 2026 ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை வருகிறது. அதாவது இன்றைய தினம். இந்த நாளில் பக்தியுடன் வழிபடுவது மட்டுமல்லாமல் நம்முடைய எண்ணம், நடத்தை, பிறரிடம் நடந்து கொள்ளும் விதம் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்துவது மிக முக்கியம். அதனால் முதலில் ஆடிப்பூரம் அன்று தவிர்க்க வேண்டிய 5 விஷயங்கள், அதாவது தேவையில்லாத கோபம் மற்றும் சண்டையை தவிர்க்கவும். ஆடிப்பூரம் போன்ற புனித நாட்களில் வீட்டில் அமைதியான சூழலை வைத்திருக்க வேண்டும் என்று பாரம்பரியமாக வலியுறுத்தப்படுகின்றது. சிறிய விஷயத்திற்காக கோபப்படுவது, வீட்டில் சண்டை போடுவது, மற்றவர்களை அவமதிப்பது இவற்றை தவிர்த்து முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வழிபாடு என்பது விளக்கேற்றுவதில் மட்டுமில்லை, நம்முடைய மனநிலையிலும் இருக்கிறது. இரண்டாவதாக, ஆடம்பரத்திற்காக கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாம். இன்று விசேஷ நாள், ஏதாவது பெரியதாக செய்ய வேண்டும் என்று நினைத்து தன்னால் முடியாத அளவுக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. பெரிய பூஜை செய்ய வேண்டும், அதிகமான பொருட்கள் வாங்க வேண்டும் என்று பொருளாதார சுமையை உருவாக்குவது பக்தியின் நோக்கம் அல்ல. உங்களால் முடிந்த அளவில் மனதார செய்வதே முக்கியம். ஒரு சிறிய விளக்கு ஏற்றுவதும் மனதார அம்மனை நினைப்பதும் கூட பக்தியின் ஒரு வெளிப்பாடுதான். மூன்றாவதாக, பிறரை இழிவாக பேசுவதையும் பொறாமையையும் தவிர்க்கவும். ஆன்மீக நாளில் வழிபாடு செய்துவிட்டு அதே நாளில் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவது, பொறாமைப்படுவது, மனதை புண்படுத்துவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. வழிபாட்டின் நோக்கம் நம்முடைய மனதை உயர்த்துவது. அதனால் இன்று மட்டுமல்ல, முடிந்தவரை நம்முடைய வார்த்தைகளிலும் கருணை இருக்கட்டும். நான்காவதாக, தெரியாத சடங்குகளை தானாக செய்ய வேண்டாம். இது மிகவும் முக்கியமான ஒன்று. இணையத்தில் அல்லது சமூக வலைதளங்களில் ஆடிப்பூரம் அன்று இதை செய்தால் உடனே அதிர்ஷ்டம் வரும், இந்த ஒரு பொருளை வைத்தால் எல்லா பிரச்சனையும் தீரும் என்று பல தகவல்கள் வரலாம். அவற்றையெல்லாம் பாரம்பரியமான உண்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். குடும்ப வழக்கம், கோவில் வழக்கம், சமய மரபு ஆகியவை மாறுபடலாம். எனவே தெரியாத சடங்குகளை செய்வதற்கு முன் நம்பகமான ஆன்மீக அறிஞர் அல்லது உங்கள் குடும்ப வழக்கத்தை அறிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. ஐந்தாவதாக, தானத்தை பலன் வாங்கும் பரிவர்த்தனை போல நினைக்க வேண்டாம். இப்பொழுது மிகவும் முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். ஆடிப்பூரம் அன்று தானம் செய்யலாம். ஆனால் நான் இதை கொடுக்கிறேன், அதற்கு பதிலாக எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று தானத்தை ஒரு வியாபாரம் போல நினைப்பது அதன் உண்மையான அர்த்தத்தை குறைத்துவிடும். தானத்தின் அழகு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுவதுதான். சரி, இப்படி இருக்க ஆடிப்பூரம் அன்று என்ன தானம் செய்யலாம்? உங்களால் முடிந்த அளவில் தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்கலாம். பசியுடன் இருப்பவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பது மிக எளிமையான பயனுள்ள உதவி. அதேபோல் தேவையுள்ளவர்களுக்கு ஆடை கொடுக்கலாம். மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கலாம். முதியவர்கள் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு அவர்களுக்கு உண்மையில் தேவைப்படும் பொருட்களை வழங்கலாம். மேலும் சிலர் கோவில்
அல்லது அன்னதான பணிகளுக்கு தங்களால் முடிந்த அளவு பங்களிக்கிறார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், தானம் செய்யும் பொழுது பெறுபவரின் மரியாதையை காப்பாற்றுங்கள். புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் போடுவதற்காக தானம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உதவி பெறுபவரின் கண்ணியத்தை பாதுகாப்பதும் ஒரு வகையான தர்மம்தான். ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் இதுதான். ஆடிப்புறம் அன்று நீங்கள் செய்யக்கூடிய மிக சிறந்த தானம் எது தெரியுமா? அது அதிக பணம் செலவு செய்வதல்ல, அது மிக பெரிய பூஜை செய்வதும் அல்ல. உங்களுக்கு முடிந்த அளவில் உண்மையாக தேவைப்படும் ஒருவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்வதுதான். ஒருவருக்கு உணவு தேவைப்பட்டால் உணவு, ஒருவருக்கு ஆடை தேவைப்பட்டால் ஆடை, ஒரு மாணவருக்கு கல்வி உதவி தேவைப்பட்டால் கல்வி உதவி, தேவை என்னவோ அதற்கு ஏற்ற உதவி செய்வதே அர்த்தமுள்ள தானம். மேலும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆடிப்பூரம் அன்று இந்த 5 விஷயங்களை தவிர்ப்பது என்பது இதை செய்தால் கண்டிப்பாக தீமை வரும் என்ற அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட விதி அல்ல. இவை பெரும்பாலும் பாரம்பரிய மற்றும் ஆன்மீக வழக்கங்களில் அடிப்படையிலான அறிவுரைகள். அதனால் பயத்தால் அல்ல, பக்தியாலும் நல்ல எண்ணத்தாலும் இந்த நாளை கடைபிடிப்போம். அம்மனை மனதார நினைத்து என்னால் முடிந்த அளவு நல்லதை செய்வேன், யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வேன் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் இந்த ஆடிப்புறத்தை தொடங்குங்கள். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து விடுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற ஆன்மீக மற்றும் உடல் நல தகவல்களுக்கு மாவிலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து விடுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.